கர்த்தருடைய பெரிதான நாம் மயப்படுவதாக. நீண்ட இடைவெளிக்கு பிறகாக, ஏறக்குறைய 1.5 ஆண்டுகளுக்கு பிறகாக உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே மனமகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்னைக்கு டைம் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக 11:30 முடிஞ்சிடும். இன்றைய நாளில் ஞானஸ்தானத்தை குறித்து பேச வேண்டும் என்று அங்கிள் என்னிடத்தில் குறிப்பிட்டார். சபையாருக்கு நான் நன்றியை தெரிவிக்கிறேன். காரணம், ஒன்று, இந்த நாளிலே நான் அதிகமாக தியானித்துக் கொண்டிருந்த ஒரு பகுதி. 2வது, 1 மாத காலத்திற்கு முன்பதாகவே அதை அங்கிள் சொல்லிவிட்டார். அதனால் எனக்கு இது தியானிக்கும்படியாக மாத்திரமல்ல, இது என்னுடைய வாழ்க்கையிலே சரிப்படுத்திக் கொள்ளவும் எனக்கு கர்த்தர் ஒரு தருணத்தை தந்தார். அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். சரி, இப்போ உங்களுக்கு டைட்டில் வந்துருச்சு. ஞானஸ்தானம் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, ஞானஸ்தானம் எடுக்காதவங்க ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை இன்னொரு தடவை நம்ம ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். எதுவும் புதுசாக உங்களுக்கு நான் சொல்லிட போறதில்லை, எல்லாமே உங்களுக்கு தெரிந்த வசனங்கள் தான். ஆனால் கர்த்தர் என் வாழ்க்கையிலே இந்த நாளிலே எவ்வாறு இடைப்பட்டார், அல்லது இந்த காரியத்தில் எனக்கு எந்த காரியத்தில் விடுதலை தந்தார் என்பதை குறித்து மட்டும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதனால் இதில் குறிப்பிடப்படுகிற காரியம் அனைத்தும் முதலாவது என் வாழ்க்கையில் நிறைவேறியதே, யாரையும் குறிப்பிட்டு சொல்வதற்காக அல்ல. ஒருவேளை என் மீது உங்களுக்கு வேறுபட்ட காரணம் இருந்தால் வசனத்தை மாத்திரம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளலாம். சரி, அடுத்த ஸ்லைடுக்கு போகலாம்னா. ஓகே, நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஞானஸ்தானம் அப்படிங்கிறது இங்கிலீஷ்ல பேப்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. அதோடைய வார்த்தை கிரேக்க பதமாகிய பேப்டிசோ அப்படிங்கிற வார்த்தையில இருந்து வந்துச்சு. எதுக்கு கிரேக்கெல்லாம் போய் பார்க்கணும், நம்மளுக்கே தெரியும். அப்படின்னா, இந்த பேப்டிசோ அப்படிங்கிற வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் அப்படின்னா நீரில் மூழ்குவது. அப்படின்னா இதை எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா 2 ஏரியால யூஸ் பண்றாங்க. ஒண்ணு, கப்பல் மூழ்கிறது, அதாவது நீர்மூழ்கி கப்பல்கள் மூழ்குவது, அல்லது முற்றிலுமாக மூழ்கடிக்கப்பட்ட கப்பல்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. 2வது அவங்க எங்க யூஸ் பண்ணுவாங்கன்னா, சாயப்பட்டறைகள்ல இந்த துணியை என்ன பண்ணுவாங்க, முழுவதுமா நொச்சு எடுப்பாங்க. அந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட வேண்டிய வார்த்தை தான் என்னங்க, பேப்டிசோ அப்படிங்கிறது. முழுவதுமா அதை தண்ணியில டிப் பண்ணி எடுப்பாங்க. வெள்ளை கலர் துணி உள்ள போய் வந்ததுக்கு அப்புறம் என்ன கலர் ஆயிருங்க, என்ன கலர் அதுல வச்சிருக்கீங்களோ அந்த கலர் ஆயிரும். அப்போ ஞானஸ்நான தொட்டியில போய் வரவங்களுக்கு என்ன ஆயிருந்துங்க, உள்ள எப்படி போறோமோ வெளியே அப்படி வரக்கூடாது. உள்ள வெள்ளை கலர் போற நம்ம வெளியே வரும்போது என்ன சாயம் அதில் ஊற்றப்பட்டு இருக்கிறதோ அந்த சாயம் ஏறினவர்களாக வெளியே வர வேண்டும். அப்ப ஞானஸ்நான, சொல்ல போனா தமிழ்ல அந்த வார்த்தை ரொம்ப அழகா இருக்கிறது, இங்கிலீஷ்ல அவ்வளவு கரெக்டா இல்ல. ஞான ஸ்நானம், ஸ்நானம் என்றால் குளித்தல், ஞானம் என்றால் புத்தி, அறிவு, திவ்யம் என்று நிறைய பொருள் இருக்குது. அப்போ ஒரு அறிவு சார்ந்த குளியல் அப்படின்னு வச்சுக்கலாம், அல்லது நிறம் மாற்றப்பட்ட ஒரு அனுபவம். முன்னாடியே சொன்னேன், இது துணியை முக்கி எடுத்தா எப்படி அதோடைய சாயம் மாறுகிறதோ அந்த போல நம்மளை முற்றிலுமாக நிறம் மாறுகிற ஒரு அனுபவம் தான் ஞான ஸ்நானம். அடுத்த இதுக்கு போயிடலாம்னா, பொதுவாக ஞான ஸ்நானம் அப்படின்னா இது ஒரு பொது அறிவிப்பு. அதாவது நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர் என்பதை பகிரங்கமாய் அறிவிக்க வேண்டிய ஒரு சம்பவம் தான் ஞான ஸ்நானம். 2வது, இது ஒரு ஆன்மீக சின்னம் அல்லது ஒரு அடையாளம். பழைய சுயத்திற்கு, மரணத்திற்கு நான் மரித்து விட்டேன், இப்போது புதிதாய் பிறந்திருக்கிறேன் என்பதற்கான ஒரு அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது ஞான ஸ்நானம். 3வது, கீழ்ப்படிதலின் செயல். அதாவது இயேசு கிறிஸ்துவின் கட்டளைக்கு நான் என்னை முழுவதுமாக ஒப்படைத்துக் கொள்கிறேன், கீழ்ப்படிந்து கொள்கிறேன் என்று நம்மளை நாமே முன் வந்து ஒப்புக் கொடுக்கின்ற ஒரு காரியம் ஞானஸ்தானம். 4வதாக, இது ரட்சிப்புக்கான பதில் அல்ல, ஆனால் ரட்சிக்கப்பட்டவரின் அறிக்கை. அதாவது நான் கூற வந்த காரியம், இது மூலமாக ஒருவர் ரட்சிக்கப்பட முடியாது. ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்வதன் மூலமாக ஒருவர் ரட்சிக்கப்பட முடியாது. மாறாக ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்கு அடையாளமாய் கொடுக்கப்படுகிறது ஞான ஸ்நானம். அதனால் தயவாக யாரும், குறிப்பாக இந்த கடைசி 2 காரியங்களை நினைவு கொள்வோம். நாம முன் வந்து நம்மை ஒப்புவித்துக் கொள்வது, இதை யாருடைய வற்புறுத்தலின் பேரிலோ அல்லது யாருடைய தூண்டுதலின் பேரிலோ இதை நாம் செய்யக்கூடாது. கடைசியாக சொல்லப்பட்ட காரியம், இது ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஒரு காரியம்.
ஞானஸ்நானம் பெறுவதனால் ஒருவரும் ரட்சிக்கப்பட முடியாது. வேகமாக நாம் அடுத்த இதுக்கு கடந்து செல்லலாம். நமக்கு ஏன் ஞானஸ்நானம் தேவை? இங்க அநேகர் ஞானஸ்தானம் எடுத்துட்டோம். இப்போ ஒரு கேள்வி கேட்டா கொஞ்சம் தமாஷா தான் இருக்கும். நம்ம தான் எடுத்துட்டாங்க, இதுக்கு மறுபடியும் இந்த கேள்வி. நமக்கு ஏன் ஞானஸ்தானம் தேவை? முதலாவது காரியம், இயேசு அதை கட்டளையிட்டிருக்கிறார். வேகமாக அந்த வசனங்களை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28 அதிகாரம் 10. போதும். கவனிங்க, இது கர்த்தர் கொடுத்த ஒரு கட்டளை. அதனால் நிச்சயமாய் நாம் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியமான ஒன்று. ஏன் நம்மளுக்கு ஞானஸ்நானம் வேணும் என்கின்ற கேள்விக்கு முதலாவது பதில், இது கர்த்தருடைய கட்டளை. இரண்டாவது, இயேசுவின் முன்மாதிரியை பின்பற்றுதல். இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை துவங்குவதற்கு முன்பாக அவர் செய்த முதல் காரியம், அவர் யோவான் ஸ்நானத்திலே சென்று ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். அதனுடைய குறிப்பு அங்க இருக்குது. மத்தேயு 3 அதிகாரம் 13, 17 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பகுதியினால அதை நான் வேகமாய் கடந்து செல்கிறேன். மூன்றாவது, புதிய வாழ்க்கையை அடையாளப்படுத்துதல். இந்த பாகத்தை மட்டும் நாம் வேகமாக வாசிக்கலாம். எடுத்தவர்களுக்கு வந்து சத்தமாக வாசிங்கள். ரோமர் நிருபம் 6 அதிகாரம் 3 வசனம் துவங்கி வேகமாக வாசிக்கலாம். கவனிங்கள், இங்கு முதலாவது குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் எதற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம்? அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். அப்போ ஞானஸ்நானம் பெற்ற ஒருவனுக்கு முதலாவது அடையாளம் என்ன? அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்தவன். கிறிஸ்துவுக்குள்ளாக மரிக்காதவனுக்கு ஞானஸ்நானம் அல்ல, கிடைக்காது. கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து விட்டோமா என்பதை நாம் புரிந்து கொள்வோம். தொடர்ந்து வாசியுங்கள். கவனிங்க, இரண்டாவது குறிப்பிடுகிற காரியம், நாமும் புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும். முதலாவது சொல்லப்பட்ட காரியம், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக மரித்து விட்டீர்கள். இரண்டாவது சொல்லப்படுகிற காரியம், நீங்கள் ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அப்போ ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது எதற்கு? முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக மரிப்பதற்கு, இரண்டாவது ஜீவன் உள்ளவர்களாக நடந்து கொள்வதற்கு. தொடர்ந்து வாசியுங்கள். கவனிங்க, அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டோம்னா உயிர்த்தெழுதல் உண்டு. இப்ப நம்ம எல்லாரும் உயிர்த்தெழுதலின் நாளிலே அல்லது கர்த்தரின் வருகையிலே நாமளும் உயிர்த்தெழுந்திருப்போங்கிற விசுவாசத்துக்குள்ளாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த விசுவாசம் உண்டு. அப்படின்னா முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய மரணத்தின் சாயலிலே இணைக்கப்பட வேண்டும். இந்த மரணத்தின் சாயல் என்பது என்ன? முற்றிலுமாக நம்மளுடைய சரீரத்தை மரணத்திற்கு ஒப்பு கொடுப்பது. அப்ப ஜீவன் என்ன? முற்றிலுமாக ஆவிக்குள்ளாக ஜீவன் பெறுவது. நீங்க கலாத்தியர் 5 அதிகாரம் 20 தொடங்கிய வசனங்களை வாசிப்பீங்க. ஆவிக்குரிய கிரியைகள், சரீரத்துக்குரிய கிரியைகள் என்று 2 லிஸ்ட் கொடுக்கிறார். முதலாவது சரீரத்துக்குரிய கிரியைகள், பின்புதான் ஆவியின் கனிகள்னு கொடுக்கிறார். அப்போ நம்ம உயிர் தெழுந்தோம்னா இப்ப நம்ம கிட்ட என்ன இல்ல? சரீரம் இல்ல. நம்ம எதன்படி வாழ்கிறோம்? ஆவியின்படி வாழ்கிறோம். இப்படிப்பட்டவனுக்கு தான் ஞானஸ்தானம் தேவை. அதாவது தனது சரீரத்தை முழுவதுமாக சிலுவையிலே அறைந்து விட்டு ஆவிக்குள்ளாக புதிய மனிதனாய் பிறக்கிறவனுக்கு ஞானஸ்தானம் தேவை. தொடர்ந்து வாசிங்க. வாசிங்க. கவனிங்க, இப்ப நான் சொன்னதுடைய சாராம்சம் அங்க கடைசி வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் எழுதிட்டாரு. 11ஆம் வசனம், அப்படியே நீங்களும்
உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். சோ ஞானஸ்தானம் பெறுவதற்கு அல்லது பெற்றவனுக்கு இருக்கிற முதல் தகுதி என்னங்க? தன்னுடைய பாவ சரீரத்தை முழுவதுமாக ஒழித்துவிட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய ஆவியுடையவனாக எழும்புதல். நாம திரும்ப இங்கே வருவோம். நமக்கு ஏன் ஞானஸ்தானம் தேவை? நாலாவது பாயிண்ட் பாருங்க, விசுவாசம் மற்றும் மனம் திரும்புதலின் சாட்சி. நீங்க அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கவனிங்க, இதுதான் புதிய ஏற்பாட்டுல அல்லது இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறமாக நடக்கிற முதலாவது பிரசங்கம். பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ற காரியம், முதலாவது பிரசங்கம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடுகிறது. சொல்லப்படுகின்ற முதல் பிரசங்கம் என்னங்க? நீங்கள் மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்கள். மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்கள். அங்க 2 காரியம் கொடுக்கப்படுகிறது. முதலாவது என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும், அப்புறம் ஞானஸ்தானம் பெறுங்க. சரி, இப்ப திரும்ப நம்ம ஸ்லைடுக்கு வருவோம். கடைசி காரியம் விசுவாசிகளுடனான ஒருங்கிணைவு. அப்போ ஞானஸ்தானம் பெறாமல் ஒருவர் சபையிலே விசுவாசிகளோடு அப்பத்திலே பங்கு பெற முடியாது. அப்போ விசுவாசிகளோடு ஒரே சரீரமாக இணைக்கப்பட வேண்டும் அல்லது கிறிஸ்துவின் சரீரத்திலே நாம் இணைக்கப்பட வேண்டும் என்றால் நமக்கு என்ன தேவைங்க? ஞானஸ்நானம் தேவை. ரட்சிக்கப்பட்ட நாளிலே உங்கள் பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. ஆனால் சபையாகிய சரீரத்தோடு நீங்கள் இணைக்கப்பட வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவையான ஒரு காரியம் ஞானஸ்நானம். அந்த காரியத்தை தான் 1 கொரிந்தியர் 12:13 வாசிக்கிறோம். நம்ம அநேக தடவை வாசிச்சிருப்போம். அதனால நான் வேகமா கடந்து போறேன். இதை விட முக்கியமான சில காரியங்கள் உண்டு. கீழே வாங்க. நான் முன்னாடியே குறிப்பிட்டேன், யாருக்கு ஞானஸ்நானம் தேவை? ரட்சிக்கப்பட்ட ஒரு நபருக்கு ஞானஸ்நானம் தேவை. அப்படி என்றால் ரட்சிப்பு என்றால் என்ன? நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க, அதனால ரட்சிப்புனா என்னன்னு கிளாஸ் எடுக்க விரும்பல. சில குறிப்புகளை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன். இந்த குறிப்புகள் என் வாழ்க்கையில எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்தாங்காட்டி உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இது நான் எனக்கு வச்சுக்கிட்ட செக்லிஸ்ட், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின செக்லிஸ்ட். இதெல்லாம் என் வாழ்க்கையில இருக்குதா, இப்படித்தான் நான் இருக்கிறேன்னா நான் என்னையே பரிசோதித்து பார்த்துக்கிட்டேன். உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்குன்னு நான் வாசிக்கிறேன். முதலாவது 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனம் தான். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டால், கிறிஸ்துவுக்குள் வந்தால் பழையவைகள் யாவும் ஒளிந்து போயின. இப்படி ஒரு அனுபவம் நம்ம வாழ்க்கையில் உண்டா? பழையவைகள் யாவும் ஒளிந்து போயிட்டா? ஆனா ஞானஸ்தான தொட்டியில நம்ம உள்ள போகும்போது நிச்சயமா ஊழியக்காரரோ மூப்பரோ என்ன கேட்பாங்க? நீ பாவத்துக்கு மறுச்சிட்டியா? பழசு எல்லாம் போயிருச்சா? போயிருச்சு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போனா கேள்வி கேட்டா தெரியும். இப்ப என் மனைவி கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும், சரிங்களா? என் பிள்ளைகள்கிட்ட கேட்டீங்கன்னா தெரியும், பழசு எல்லாம் போயிருச்சா? இல்ல எங்க அம்மா கிட்ட கேட்டீங்கன்னா நல்லா தெரியும், பழசு எல்லாம் போயிருச்சா? இப்ப ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் எப்படி இருந்தான், இப்ப எப்படி இருக்கிறான், ஏதாவது மாற்றம் இருக்கா? ஒருவேளை நம் தேவனுடைய பிள்ளைகள் பார்க்கும் இடத்துல நம்மளை ரொம்ப அழகாக நடித்து நல்லவர்கள் போல காட்டிக்கொள்ளலாம். நான் சாட்சியாவே சொல்றேன், ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன், பெருமைக்காக சொல்லல. நான் ஞானஸ்தானம் பெற்ற பிறகும் 5 வருடங்கள் சபையிலே மிக நல்லவனாய் நடித்தது உண்டு. சொல்ல போனா நடித்து யூத் லீடர் போஸ்டுக்கே போயிட்டேன். நீங்க மூப்பர் கூட ஆயிரலாம், யாரும் வேணாம், தயவா காயப்பட்டுற வேண்டாம். நீங்க பெரிய ஊழியக்காரரா கூட ஆயிரலாம். ஆனா தேவனுக்கு தெரியும் உங்களுடைய பழைய மனிதன் மாறிவிட்டானா இல்லையா. எல்லாம் புதிதாயின. எல்லாரும் ஒரு கேள்வி கேட்பாங்க, அது எப்படிங்க ஒரே நாள்ல எல்லாமே மாறிடுமா? நம்மளும் மனுஷன் தானே. ரட்சிப்புங்கிறது ஒரு ப்ராசஸ் தானே, ரைட்? ரட்சிப்புங்கிறது ஒரு ப்ராசஸ் தான். ஆனா இப்ப பாருங்க, இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு முருங்கை மரத்தை நட்ட வச்சிருக்கிறாங்க.
இந்த மரம் நல்லா வளர்ந்து காய் கொடுத்துட்டு இருக்கு. இதுல என்ன ஆயிடுச்சுங்க, பூரா கம்பளி புழு வந்துருச்சு. இப்ப இது என்ன பண்ணிட்டாங்க, முழுவதுமா வேரோட புடுங்கி போட்டுட்டாங்க. போட்டுட்டு என்ன பண்றாங்க, இந்த இடத்துல ஒரு மாங்காய் மரத்தை நடுறாங்க. இந்த மாங்காய் மரம் வளரும் போதே அதுக்கு என்ன தெரியுமா, இது முருங்கை மரம் இல்ல, இது மாங்காய் மரம். தெரியுமா தெரியாதுங்களா? முழுவதுமா மாறிடுச்சா இல்லையா? அது ரெண்டாவது நாளே கனி கொடுத்துறாது, ரெண்டாவது நாளே அது விருட்சம் ஆயிராது. ஆனா இலை விட்டனே நம்மளுக்கு என்ன தெரியுங்க, இது முருங்கை மரம் இல்லைங்க, இது மாங்காய் மரம். தெரியுமா தெரியாதுங்களா? விசுவாச வாழ்க்கையில தெரிகிறதா? இது பழைய லார்ஸ் இல்லைங்க, இது வேற. இது முருங்கை மரம் இல்லைங்க, இது மாங்காய் மரம். நான் இன்னும் ஒருவேளை கனி கொடுக்காம இருக்கலாம், இன்னும் கிளைகள் வராம இருக்கலாம். ஆனா பார்த்தா என்ன தெரியணும், இது லார்ஸ் அல்ல, இது கிறிஸ்து. அதுக்குள்ள இலை இருக்கு. அப்படி யாராவது நம்மளை பார்த்து சொல்லிட்டாங்களா? சரி, ஒருவேளை புதிதா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு அப்படி வச்சுக்கலாம். இப்ப நான் ரட்சிக்கப்பட்டு 17 ஆண்டுகள் ஆச்சு. 17 வருஷத்துல ஒரு மரம் எவ்வளவு வளர்ந்துருக்கும்? 17 வருஷத்துல அந்த மரம் எவ்வளவு கனிகளை கொடுத்திருக்கும்? முழுவதும் மாற்றப்பட்டுட்டுமா? முழுவதும் வேண்டாங்க, ஒரு 25%, 50% மாறிடுச்சுங்கிறது கை தூக்குங்க. பரவாயில்ல, கர்த்தருக்கு ஒரு சகோதரி முழுவதுமாய் மாற்றப்பட்ட அனுபவம் தான் என்னங்க, ரட்சிப்பின் வாழ்க்கை. அதை கொடுக்க கர்த்தர் எப்போதும் தயவுள்ளவராக இருக்கிறார். அனுதினமும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆனா நம்ம என்ன பண்றது இல்லைங்க, அதை விரும்புறதே கிடையாது. எல்லாம் புதிதாயின, எல்லாம்ங்கிற வார்த்தைக்கு மீறி ஒரு வார்த்தை இல்லை, எல்லாம் புதிதாயின. நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, எல்லாம் புதிதாயினங்கிற வார்த்தையை கொஞ்சம் தப்பா புரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் நல்ல பழக்கம் வச்சிருப்போம் இல்லைங்களா, அட்லீஸ்ட் வாரம் வாரம் சர்ச்சுக்காவது போயிட்டு இருப்போம். ஏன்னா அப்படி போனாதான் ஞானஸ்தானம் கொடுப்பாங்க, அப்படி போனாதான் நம்மளை சப்பையில சேர்த்திக்குவாங்கன்னு ரெகுலராவது வந்துட்டு இருப்போம். இப்ப எல்லாம் புதிதாயின, இப்ப எல்லாமே நம்ம சீனியர் சிட்டிசன் ஆயிட்டோம் இல்லைங்களா சபையில. இப்ப நம்ம வந்தாலும் வரலைன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, அதனால சபைக்கு வரதே விட்டுருவோம். எல்லாம் புதிதாயின, இப்ப புதுசாயிடுச்சுங்களா. அதாவது கெட்ட பழக்கங்கள் புதுசாயிரும், ஆனா புதுசா ஒரு நன்மையும் நம்ம கிட்ட வரதில்லை. நீங்க வேணா நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னு சொன்ன நாட்கள்ல அல்லது ஞானஸ்தானம் பெறக்கூடிய நாட்கள்ல ரொம்ப சின்சியரா சர்ச்சுக்கு வந்திருப்போம். ரட்சிக்கப்பட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு என்ன ஆகுங்க, அப்படியே ஸ்லோ ஆயிடும். 10 வருஷம் மூளைக்கு போயிடுவான், 15 வருஷம் வெளியவே போயிடும். இல்லைன்னா ஆப்போசிட் நடக்கும். என்ன பண்ணுவோம், வெளியிருந்து உள்ள வருவோம் சரிங்களா, அங்கிருந்து கொஞ்சம் அப்படியே பொறாமையில் வருவோம், இங்க வரும்போது போட்டி ஆயிரும். இதுக்கு வெளியவே போயிடலாம். இங்க வரும்போது ஒரு அடித்தடி, நான் பெரியவனா நீ பெரியவனா, என் பேர் போடல உன் பேர் போடல, எனக்கு இல்லாம அவனுக்கு எப்படி கொடுத்தீங்க. எங்க புதிதான வாழ்க்கை, முன்னாடி வீட்டுல தெருவில் அடிச்சுட்டு இருந்தோம், இப்ப சபைக்குள்ள அடிச்சுக்கிறோம். இதுதான் புதிதான வாழ்க்கை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். அந்த சிருஷ்டிக்குள்ள கிறிஸ்துவாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வித்து உண்டு. அப்ப இயேசு கிறிஸ்து தெரியணும். ரெண்டாவதா போயிடலாங்க, திரும்ப ஸ்லைடு கேட்போங்க. ரெண்டாவது என்னங்க, கீழ்ப்படிதல். இது நம்ம முன்னாடியே தியானிச்சோம். அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிதல், அவரும் ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிந்தார், நம்மளும் ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படுகிறோம். அப்போ ரட்சிக்கப்பட்டவனுடைய வாழ்க்கையில் அதை வேணா வேகமா வாசிச்சிடலாம். 1 யோவான் 2 அதிகாரம் 3, 6. கவனிங்க, ஒருவன் கிறிஸ்துவை அறிந்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்னங்க, அவருடைய கற்பனைகளை கை கொள்வது. எத்தனை கற்பனைகளை நம்ம கை கொள்கிறோம்னு நமக்கு தெரியல, ஆனா தொடர்ந்து அந்த வசனங்களை வாசிங்க. கவனிங்க, இப்ப 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அறிந்திருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது. அதே 5ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா அவருக்குள் இருக்கிறோம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. 5ஆம் வசனத்துடைய பிற்பகுதியை பாருங்க, தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். 3ஆவது பாருங்க, 6ஆம் வசனத்துல அவருக்குள் நிலைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவன். அப்போ
ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் என்ன நடக்கணுங்க? தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அவரை அறிந்திருக்கணும். இரண்டாவது என்னங்க? அவருக்குள் இருக்கிறோம். மூன்றாவது நிலைத்திருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவனுக்கு 3 ப்ராசஸ் நடக்கணும். முதலாவது கர்த்தரை அறிதல், இரண்டாவது அவருக்குள் இருத்தல், மூணாவது அதிலேயே நிலை நிற்கிறது. வந்துட்டோம், கேட்டுட்டோம், தெரிஞ்சிருச்சு. ஆனா அதுக்குள்ள இருக்கிறோமா? அதுக்குள்ள நிலை நிற்கிறோமா? எத்தனை ஆண்டுகள் அதுல நிலை நிற்கிறோம்? அல்லது போயிட்டு போயிட்டு வரமா? நீதிமொழிகள் 24 அதிகாரத்துல நம்மளுக்கு ஒரு வசனம் இருக்கு. நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். தயவு செஞ்சு அந்த வசனத்தை ரட்சிப்போட ஒப்பிடாதீங்க. அங்க ரட்சிப்புக்கான காரியம் குறிக்கப்படவே படவில்லை. அதுக்கு முந்தின வசனம் 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 15ஆம் வசனத்துல போய் வாசிங்க. அங்க நல்லா குறிப்பிடப்பட்டிருக்கு. என்ன குறிப்பிடப்பட்டிருக்கு? துர்மார்க்கனே, நீ என்ன பண்ணாத, நீதிமான விழத்தல்ல பார்க்காத. அவன் எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்படின்னு என்னங்க? இது யாருக்கு சொல்லப்பட்ட காரியம்? துர்மார்க்கனுக்கு சொல்லப்பட்ட காரியம். நீ அவனை டிஃபீட் பண்ணணும்னு நினைக்காத, அவனை கீழே தள்ளணும்னு பார்க்காத. எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான். ஏன்? அவன் நீதிமான். அது ரட்சிப்புக்கான காரியம் இல்லை. ஆனா நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட எத்தனை தடவை விழுந்தாலும் எந்திரிப்போம். அங்க ரட்சிப்புங்கிற வார்த்தையை உபயோகப்படுத்தவே படல. விழுந்து விழுந்து எழுவதற்கான ஒரு வாழ்க்கையை கர்த்தர் இங்க அழைக்கவில்லை. ஜெயம் கொள்கிற ஒரு வாழ்க்கையை கொடுக்கதான் கர்த்தர் வந்தார். சரி, நான் அடுத்தது வேகமா போலாம். கர்த்தர் மீதான அன்பு, மற்ற விசுவாசிகளின் மீதான அன்பு. 1 யோவான் 3 அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 1 யோவான் 3 அதிகாரம் 14ஆம் வசனம். 14. பாருங்க, நம்ம எப்படி மரணத்திற்கு விடுபட்டு ரட்சிக்கப்பட்டோம்னு அறிஞ்சுக்கலாம். நீங்க சகோதரத்துல அன்பு கூர்ந்தீங்கன்னாவே போதும். ஆனா உண்மை சொல்லட்டுங்களா, நம்ம வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயமாகட்டும், கெட்ட விஷயமாகட்டும், எங்க சொல்றதுக்கு ரொம்ப பயந்துக்கிறோம். மனசாட்சி தொட்டு பதில் சொல்லணும். எங்க சொல்றதுக்கு, யாருக்கிட்ட சொல்றதுக்கு ரொம்ப பயந்துக்கிறோம்? சொல்லுங்களேன். ஸ்கூல்ல சொல்றதுக்கா, வேலை பார்க்குற இடத்துல சொல்றதுக்கா, எங்க சொல்றதுக்கு பயந்துக்கிறோம்? பதில் சொல்லுங்க, உங்களுக்கு பதில் தெரியும். நம்ம விசுவாச சகோதரர்கிட்ட சொல்றதுக்கு பயந்துக்கிறோம். அந்த அளவுக்கு அன்பு இருக்குது. சபையில மட்டும் தெரியும். கல்யாண காரியம் கூட கடைசி நிமிஷத்துல தான் சொல்றாங்க. ஏன்னா முன்னாடியே சொன்னா அது நின்னே போயிடும். 4 பேர் 4 விதமா பேசி விட்டுருவோம். அந்த பையனுக்கா பொண்ணு கொடுக்குறீங்க, அந்த பொண்ணுக்கா நீங்க பையன் எடுக்கிறீங்க. இதெல்லாம் வருத்தத்தோட சொல்றேன். நம்ம சகோதர சபைகள்ல நடக்கிறது தான். இதெல்லாம் நான் ஒன்னும் புதுசா சொல்றது இல்லை. எல்லாருக்கும் இந்த அனுபவம் உண்டு. ஒருவேளை நான் சொல்றது உங்களுக்கு காயப்பட்டாலும் உண்மைங்கிறது உங்க மனசுக்கு தெரியும். சபைகள்ல எவ்விதமான அன்பு இருக்குது. சகோதர அன்புன்னு நம்ம சொல்றோம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்னா, சகோதர அன்புன்னா உடம்பு சரியில்லைன்னா ஒரு பணம் வாங்கிட்டு போய் பார்த்துட்டு பிரேயர் பண்ணிட்டு வர்றது, அவங்களுக்கு கஷ்டத்துல போய் உதவி கொடுக்கறது, இதெல்லாம் சகோதர அன்புன்னு மாத்துக்கிறோம். நீங்க ஒரு தடவை சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களோடு இருந்தார். எப்ப இவங்க வீட்டுக்கு போயிட்டு உடம்பு சரியில்லைன்னு பார்த்து பால் பழம் கொடுத்துட்டு வந்தார்? எங்க கத்துக்கிட்டோம் இந்த மாதிரி ஒரு சகோதர சிநேகத்தை? இது பண்றதுக்கு தப்புன்னு நான் சொல்லல. உண்மையான சகோதர சிநேகம் என்ன தெரியுங்களா? ஒரு சகோதரன் இடறி விழும்போது அவனை தூக்கி எடுத்து அவனை நம்ம சேர்த்திக்கிறது. ஒரு சகோதரன் உண்மையா பாவம் பண்ணும் போது மூஞ்சிக்கு நேரா போய், சகோதரனை கர்த்தருக்கு விரோதமா செய்யறீங்க, நம்ம உட்கார்ந்து ஜெபிப்போம். கர்த்தர் உங்களுக்கு இந்த காரியத்துல இருந்து விடுதலை கொடுக்கட்டும். ஆனா நம்ம சபைகள்ல நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? ஒரு சகோதரன் மேல ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த சகோதரனை முற்றிலுமா நம்ம நிராகரிச்சிருவோம். ஏன் நிராகரிச்சுங்கிறது சாகரவல்ல அந்த சகோதரனுக்கு தெரியாது. ஏன்பா எனக்கு கூப்பிடவே இல்லை, ஏன்பா எனக்கு செய்தி கொடுக்கல, ஏன்பா எனக்கு எந்த ஊழியம் கொடுக்கல? அவர் மேல ஒரு பிரச்சனை இருக்குங்க. என்ன பிரச்சனை? அது இருக்குதுங்க, அது சொல்ல முடியாதுங்க, அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. இது அந்த சகோதரனுக்கே தெரியாது. இது நடக்குதா இல்லையா நீங்களே செக் பண்ணிக்கோங்க. எப்படி அவனை திருத்திக் கொள்ளுவான்? இதான் சகோதர சிநேகம். இப்படி பண்ற காரியத்தினால நீங்க ரட்சிக்கப்பட்டுங்கிறதுக்கு அடையாளமா இருக்குமா? நல்லா யோசித்து பாத்துக்கங்க. வசனம் என்ன சொல்லுது? நீங்கள் சகோதரத்தில் அன்பு கூறுவதனாலே மரணத்தை விட்டு நீங்கி இருக்கிறது என்பது அடையாளமா இருக்கும். எப்படி இப்படி பண்றதா? இது ரட்சிக்கப்பட்டவனுக்கான அடையாளமா?
கடவுள் மீது அன்புங்கிறோம். ரெண்டு கற்பனைகள் தான். ஒண்ணு, உன் கர்த்தரை முழு உள்ளத்தோட நேசி. ரெண்டாவது, உன்னை நேசிக்கிறது போல ஒரு சகோதரனை நேசி. இது கரெக்டா இருந்துச்சுன்னா இது ஆட்டோமேட்டிக்கா நடந்துடும். நம்மளுக்கு பிரச்சனை என்னங்க தெரியுங்களா? அதே நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்குது, உன்னுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியப்பட்டா உன்னுடைய சத்துருக்களும் உனக்கு என்ன ஆவாங்க? சிநேகிதர் ஆவார்கள். நம்மளுக்கு இங்க கரெக்டா இல்ல. நம்ம கர்த்தரை எந்த அளவா நேசிக்கிறோம்? நான் வருத்தத்தோட சொல்றேன், இங்கன்னு நான் சொல்லல, எபினேசர்லயும் நடக்குது, எல்லா சகோதர சபையிலையும் நடக்குது. நான் வேற்று கிரகத்துல இருந்து வந்தவன வச்சுக்கிறீங்க, நானும் உங்கள ஒருத்தர் தான். எல்லா சபைகள்லையும் ஜெபத்துக்கும் ஆராதனைக்கும் மைக்கு போட்டு கூப்பிட வேண்டியதா இருக்கு. நேரத்துக்கு வாங்க, நேரத்துக்கு வாங்க, சபை கூடுவதில் விட்டு விடாதுருங்க. காரணம் என்ன தெரியுங்களா? யாருக்கும் கர்த்தர் மேல அன்பு இல்லை. இப்போ அன்புங்கிறத நம்ம இப்படி புரிஞ்சுக்குவோம். ஏன்னா வேத வசனமே அப்படிதான் சொல்லுது. 1 கொரிந்தியர் நீங்க வாசிக்கும் போது, கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? மனவாட்டியாக நிச்சயித்திருக்கிறேன். சரிங்களா? இப்ப நம்ம எந்த பீரியட்ல இருக்கிறோம்? எந்த பீரியட்ல இருக்கிறோங்க? நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு, நம்மளுடைய மணவாளன் எங்க இருக்கிறாரு? பரலோகத்துல இருக்கிறார். ஒரு நாள் நம்மளை கூட்டு போவார். இந்த பீரியட் எப்படி இருக்கணும்? நான் திரும்ப நினைச்சு பாக்குறேன். தேசிக்கு தெரியும், எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு நடுவில் ஒரு 42 நாள் எவ்வளவு மணி நேரம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? எவ்வளவு மணி நேரம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 12 மணி நேரம். குறைஞ்சது 12 மணி நேரம். பேட்டரி தீர்ந்து போயிடும். சார்ஜ் போட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சு பேசுறேன். இப்ப நடக்கிறது இல்ல, ஆனா அந்த டைம் யாரும் சொல்ல வேண்டியது இல்லைங்க. யாராவது சொன்னாங்களா, இப்ப அந்த பொண்ணு உனக்கு நிச்சயத்திருக்க பொண்ணுகிட்ட இப்ப கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்பா? டெய்ஸிக்கு யாராவது சொல்லியிருப்பாங்களா, இப்ப அந்த பையனுக்கு கொஞ்ச நேரம் கூப்பிட்டு பேசுப்பா, அவங்க தனியா உட்காந்து இருக்கிறான், காலையில எந்திரிச்சா கூப்பிடுவாரா அப்படின்னு மொபைல் பார்ப்போம். ஒரு மிஸ்டு காலு, 12 மணி நேரம் பேசு, அதுக்கப்புறம் சாட். இப்போ இதுல குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 42 நாள்ல எனக்கு வேலையே இல்லையா? நான் காலேஜ் போகலையா? எனக்கு வேற கமிட்மெண்ட் இல்லையா? எல்லாரும் அந்த ஸ்டேஜை தாண்டி தான் வந்திருப்பீங்க, கல்யாணமானவங்க எல்லாம். என்னை விட மோசமாகவும் சிலர் இருந்திருக்கலாம், கம்மியாகவும் சிலர் இருந்திருக்கலாம். சரி, இப்போ காதல் அனுபவத்துக்கு போனோம்னா என்னென்ன காரியங்கள் பண்றோம்? தினமும் ஒரு கிஃப்ட் தான். பாருங்க, என் கலிக்கு ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பிறந்த நாள் வந்துச்சு. அவர் 12 மாசத்துக்கு 12 கிஃப்ட். 12 மாசத்துக்கு ஒரு மாசத்துக்கு ஒரு கிஃப்ட். இதை நீ ஜனவரியில ஓபன் பண்ணு, இதை பிப்ரவரியில ஓபன் பண்ணு. இதுல 100% கத்திரத்துல இருக்கா? நீங்க சர்ச்சுக்கு வரீங்க, மூப்பரா இருக்கீங்க, ஊழியக்காரரா இருக்கீங்க, இல்ல என்ன மாதிரி பெரிய ஞானியாட்ட இங்க பிரசங்கம் பண்றீங்க, இது எல்லாம் முக்கியமே இல்ல. எது முக்கியம் தெரியுங்களா? கர்த்தர் சொல்றாரு, எப்பா நீ சப்பாத்தி சொல்றது முக்கியம் இல்லப்பா, என்ன முக்கியம்? எது முக்கியம்? மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். எது நல்ல பங்கு? அவரோட பாதத்துல உட்கார்ந்து அவரு கூட பேசிட்டு இருக்கிறது. வேற என்ன பண்ணிருப்பாங்க? நீங்க சொல்லுங்க கர்த்தாவே, நான் கேட்கிறேன்னு உட்காந்து எத்தனை மணி நேரங்கள் நாம அப்படி உட்காந்து கேட்டுட்டு இருக்கணும்? நம்மளுக்கு 1000 வேலை இருக்கலாங்க. இதெல்லாம் நான் சொன்ன காரணம் தான். ஹெப்சி என் கூட ஒர்க் பண்றவங்க இருக்காங்க, கேட்டு பாருங்க. எனக்கு அட்மிஷன் ப்ரெஷர்ல 2 மாசத்துக்கு முன்னாடி வரணும், நைட் 8 மணி வரலும் வேலை பார்த்துருக்கேன். காலையில 8:30 மணிக்கு போவேன், நைட்டு 8 மணி வரலும் போகும்போது கேட்பாங்க, இன்னும் வீட்டுக்கு போலியா அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் வேலை இருக்கும். நான் சாட்சியா சொல்றேன், எப்போ கத்தருக்கான நேரம் கத்தருக்கு, எனக்கு இந்த உலகம் ஒருவேளை எனக்கு சம்பளமே கொடுக்கலனாலும் பரவாயில்லைங்க, என் குடும்பம் நடுத்தரில் நின்னாலும் பரவாயில்ல, நான் விட்டு போட்டு 4:30 மணிக்கு போய் என் குடும்பத்தோட உட்காந்து கத்தர் கூட நேரத்தை செலவிட ஆரம்பிச்சேன். நீங்க நம்ப மாட்டீங்க, இன்னைக்கு நான் தான் அந்த காலேஜ்ல அட்மிஷன் ஹெட். இன்னைக்கு நான் இல்லாம அந்த காலேஜ்ல அட்மிஷன் போட முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு 5 என்கொயரியாவது வருது. நான் போடுற எல்லா விளம்பரத்துக்கும் குவியறாங்க. எங்க ஓனரே கூப்பிட்டு என்ன சொல்றாரு, எவ்வளவு பணம் வேணும் எடுத்துக்க, அட்மிஷன் கொண்டு வா. எப்போ? கர்த்தருடைய பாதத்துல. இப்ப நான் ஒண்ணுமே பண்ணலைங்க, நான் உழைக்கல, நான் பிரயாசப்படல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா? ஐயோ வேலை, என் பிள்ளைய படிக்க வைக்கணும், எனக்கு என்ன வேணும், இல்லைன்னா முதலாளி கோச்சுக்குவார், இல்லைன்னா வேலை போயிடும். தேவன் வருத்தப்படுவாரேன்னு ஒரு நாளும் சிந்திச்சது இல்ல. காலையில கர்த்தர் எந்திரிச்சுன்னா என்ன பண்ணுவாரு? ஐயோ இப்ப என் பையன் வந்துருவான், வரமாட்டான். மத்தியானம் இப்ப என் பையன் வந்து என்கிட்ட பேசுவான். சாயந்தரம் இப்பவாவது என் பையன் வந்து பேசுவான். நைட்டு போகும்போது கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆமென். யோசித்து பாருங்க. ஒரு நாள் முழுவதும் நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம கூட பேசாம போயிட்டாங்கன்னா நைட்டு தூங்கிடுவோமா? 2 நாள், 2 மாசம் என் பிள்ளை என்கிட்ட பேசவே இல்லை, நைட்டு சந்தோஷமா தூங்கிடுவோமா? எத்தனை நாட்கள் ரொம்ப நிம்மதியா அசர்ந்து தூங்கி இருக்கோம் கர்த்தரோட பேசாம. கர்த்தரோட பேசுறதுங்கிறது வந்துட்டு கடமை இல்லைங்க. அதற்காகத்தான் நம்ம அழைக்கவே பட்டிருக்கிறோம். வேணா வாசிங்க 1 கொரிந்தியர் 1:9. நம்ம எதுக்கு அழைத்திருக்காருங்க? கர்த்தரோட ஐக்கியப்பட்டிருக்க. வேற நம்மளுக்கு இங்க எந்த வேலையும் இல்லை. இந்த உலகத்துல நான் பொழைச்சிருக்கிறதும் சாப்பிடுறதும் தூங்குறதும் வேலைக்கு போறதும் எதுக்கு? என்னை தெரிந்து கொண்டவரோட ஐக்கியப்பட்டிருப்பதற்கு. என் பிள்ளைக்கு நான் ரிமோட் கார் வாங்கி கொடுக்கறதுக்காகவோ இல்ல வீடு கட்டி கொடுக்கறதுக்காகவோ கார்ல போறதுக்காகவோ என்ன அவர் அழைக்கல. என்னை படைத்ததன் நோக்கம், அழைத்ததன் நோக்கம் அவரோட ஐக்கியப்பட்டிருப்பது. நம்மளுக்கு வேற நிறைய நோக்கங்கள் இருக்குது. கொஞ்சம் டைம் இருந்தா கர்த்தரோட ஐக்கியப்படுவோம். சபையோட ஐக்கியப்படுறது இல்லைங்க, கர்த்தரோட ஐக்கியப்படுறது. இதுதான் ரட்சிப்புக்கான அடையாளங்களும். அடுத்த காரியத்துக்கு நம்ம வேகமாக கடந்து போலாம். அடுத்து என்னங்க? கடவுள் வார்த்தைக்கு ஆசை. என்ன இது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். 1 பேதுருவுக்கு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வேகமா வாசிங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஒருத்தன் என்ன பண்ணணும்? புதிதாய் பிறந்த ஒருத்தன் திருவசனமாகி ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கணும். இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா, இல்ல இதெல்லாம் என் வாழ்க்கையில் இல்லாம இருந்துச்சுங்க. இப்பதான் ரீமைண்ட் பண்ணி சரி பண்ணிக்கிட்டேன். கடந்த ஒரு 2-3 மாசமா தான். எப்படி இருக்கணுங்களா? இப்போ இந்த குழந்தைக்கு, பிறந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? பிறந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? அது மோஷன் போகுதுன்னு கூட அது சொல்ல தெரியாது. ஆனா என்ன தெரியும்? பால் குடிக்க தெரியும். பசிச்சா பால் குடிக்கணும் தெரியும். இதுக்கு என்ன பண்ணுங்க? பால் மட்டும் நீங்க கொடுக்கலன்னா உயிர் போற வரலும் கத்தும். ஆமாவா இல்லைங்களா? பால் மட்டும் நீங்க டைம் கொடுக்கலன்னா உயிர் போற வரலும் கத்தும். நம்ம என்னைக்காவது பைபிளை படிக்காம அப்படி கத்தி இருக்கோம்? ஐயோ இன்னைக்கு நான் பைபிள் படிக்கலையே, இன்னைக்கு நான் 5 அதிகாரம் கூட படிக்கலையே, இன்னைக்கு தேவன் கூட பேசலையே, உயிர் போற வரலும் கத்தி இருக்கோமா? நான் கத்தி இருக்கிறேங்க. பிள்ளைக்கு ஃபீஸ் கட்ட முடியலையே, பணம் இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு கத்திருக்கேன். ஒரு நாளும் தேவனுடைய வசனத்தை பார்த்து அப்படி கத்துது. 2வது குணாசி என்ன தெரியுங்களா? இந்த குழந்தைக்கு நீங்க பிரியாணி கொடுத்தாலும் சரி, பீஸா கொடுத்தாலும் சரி, அதெல்லாம் அதுக்கு வேண்டியது இல்லை. அதுக்கு வேண்டியது என்னங்க? பால். நீங்க வேணா குழந்தைகிட்ட போய் பீஸா கொடுங்களேன், எப்ப நல்லா இருக்கும் சாப்பிடுப்பா. இப்ப உலகத்திலே காஸ்ட்லியான ஃபுட்டை கொண்டு வந்து கொடுங்க, என்ன கொடுத்தாலும் குழந்தை என்ன கேட்கும்? பால். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளுக்கு எல்லாம் அறிவு வந்துருச்சு, வளர்ந்துட்டோம். நம்மளுக்கு இப்போ நிறைய வேணும். இந்த உலக மனிதர்கள் ஆசைப்படும் அத்தனை காரியம் நம்மளுக்கு வேணும். அவன் கார் வச்சிருக்கானா எனக்கு கார் வேணும், அவன் ஸ்மார்ட் போன் வச்சிருக்கானா எனக்கு ஸ்மார்ட் போன் வேணும், அவன் ஊர் சுத்துறானா நானும் ஊர் சுத்துறேன், அவன் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடறானா அதே ஹோட்டல்ல நானும் சாப்பிடுவேன். என்ன பார்த்து ஒரு நாள் அவன் ஆசைப்பட்டது இல்லை. ஐயோ அவன் எப்ப பார்த்தாலும் இந்த பைபிளை படிச்சுட்டே இருக்கிறானே, என்னதான் அந்த பைபிள்ல இருக்கும், ஒரு நாள் நான் வாங்கி படிச்சு பாக்குறேன்னு ஒரு நாள் நம்மளை பார்த்து அவன் ஆசைப்பட்டது இல்லை. ஆனா அவன் ஆசைப்படுற எல்லா காரியத்தையும் நம்மளும் ஆசைப்படுவோம். இந்த உலக மனிதர்கள் ஆசைப்படும் அத்தனை காரியங்களையும் ஆசைப்படுபவன் இன்னொரு உலக மனிதன் அல்ல, உலகத்தை வெறுக்கிறேன் என்று சொல்லிக் கொள்கிற விசுவாசி. உண்மையா ரட்சிப்புங்கிற காரியத்துல நம்ம சபையவோ
கர்த்தரையோ ஏமாத்தலீங்க, நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோன்னு நம்மளை நாமளே ஏமாத்திட்டு இருக்கோம். நம்மளா ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். சரிங்களா? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். ஒரு நாள்ல கையை தூக்குனேன், ஞானஸ்நானம் கொடுத்தாங்க, நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன். உண்மையா நானும் அப்படிதாங்க ரொம்ப நாள் நினைச்சிட்டு இருந்தேன். 2007 ரேடியன்ஸ்ல ஒரு நாள் நான் கை தூக்கிட்டேன். ஒரு வருஷம் கிளாஸ் எடுத்து டைம் பீரியட் கொடுத்து 2008 எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துட்டாங்க. 2013 வரல நான் எப்படி நினைச்சிட்டு இருந்தேன் தெரியுங்களா? 5 வருஷம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்குள்ள இவ்வளவு பாவம் இருக்கும் போது நான் எப்படி ரட்சிக்கப்பட்டவனா இருக்க முடியும்? எனக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தனையோ கிறிஸ்துவின் சாயலோ ஒண்ணு கூட இல்லையே. எனக்கும் உலக மனுஷனுக்கு எந்த வித்தியாசமும் இல்லையே. ஆனா அவன் அஜித் படத்துக்கு போனான்னா நான் விஜய் படத்துக்கு போறேன். என்னை எப்படி ரட்சிக்கப்பட்டவன் நான் சொல்லிக்கிறது? ஒருவர் கை தூக்குவதனாலேயோ கர்த்தரை ஏற்றுக்கொள்வதனாலேயோ ரட்சிக்கப்படுவது அல்ல. என்னங்க, கர்த்தரை ஏற்றுக்கிட்டா ரட்சிக்கப்படுறதுன்னு பைபிளே சொல்லுது. அதுக்கப்புறமா ஒரு காரியம் சொல்லுது. நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுங்களா? ரோமர் 10:9 நம்ம எல்லாரும் சொல்லிடுறோம். நீங்க வேணா அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க. இதுல இல்லாத ஒரு காரியம் என்னங்க? இந்த வசனத்தை தான் நம்ம பிடிச்சுக்கிறோம். அந்த வசனம் தப்புன்னு நான் சொல்லவே முடியாது. உண்மைதான். இது ஒரு பகுதி. ரட்சிப்புங்கிற காரியத்துல 2 பகுதி உண்டு. இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்னங்க? அதான் விசுவாசிச்சிடறோம். விசுவாசிக்கிறங்கிறது ஒரு பகுதி. நம்ம பிலிப்பியர் எடுத்து படிச்சீங்கனாலும் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நம்ம விசுவாசிக்கிறோம். இது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன? சரி, அந்த பகுதிக்கு நான் அப்புறம் வரேன். அந்த கேள்வியை மனசுலயே வச்சுக்கோங்க. சரிங்களா? சரி, உண்மையா நீங்க பாத்துக்கங்க, நம்மளுக்கு எவ்வளவு பசி தாகம் இருக்கு. தேவனுடைய வார்த்தையின் மேல பசிதாகம் இருக்குதா? ரட்சிக்கப்பட்ட ஒரு குழந்தைக்கு அந்த பசிதாகம் இருக்கணுமே, நம்மளுக்கு ஏன் இல்ல? நம்ம நிஜமா ரட்சிக்கப்பட்டுட்டோமா இல்ல ரட்சிக்கப்பட்டுட்டோம்னு சொல்லிட்டே உட்காந்துட்டு இருக்கோமா? யாரையும் இங்க ரட்சிக்கப்பட்டவர்களை நீங்க ரட்சிக்கப்படலன்னு சொல்றதுக்காக நான் வரல. நான் என்ன பல நாள் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன், அதை நான் சொல்றேன். அடுத்த காரியத்துக்கு போங்க. பாவம் மற்றும் உலகத்தின் மீதான வெறுப்பு. நீங்க வேகமா வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்போ பிதாவின் அன்பை பெற்றவன் என்ன இருக்க கூடாதுங்க? உலகத்தின் காரியங்கள் அன்பு. இப்போ நம்ம என்ன சொல்றேன், பிரதர் எனக்கு பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும் அப்படின்னா ஒன்றும் ஆசை இல்லை பிரதர். உண்மைதான். ஆனா அதுக்காக உங்களுக்கு கொடுக்கறத விட்டுறீங்களா? அதாவது ஆசையில 2 வகை இருக்குங்க. ஒண்ணு போய் பெற்றுக்கணும்னு ஒரு ஆசை. 2வது இருக்கிறத தக்க வச்சுக்கிற ஒரு ஆசை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்களேன், நான் முன்னாடியே இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு பெரிய கோடீஸ்வரன் ஆசை இல்லை. ஆனா எங்க அண்ணன் ஒரு வேலை அப்படி இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், சரிங்களா? எங்க அண்ணன் ஒரு வேலை அந்த வீட்டை எனக்கே கொடுத்துடுறா. எங்க 2 பேருக்கும் ஒரே வீடு தான் இருக்குது. 2 பேரும் பாதியா பிரிச்சுக்கணும், சரிங்களா? இந்த வீட்டை எனக்கே கொடுத்துடுறா, நீ தான் கொஞ்சம் நல்லா இருக்கிறிய, நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா உடனே விட்டுருவேனா என்ன? வச்சுக்கோங்க. அப்ப எனக்கும் அது மேல என்ன இருக்குங்க? ஆசை இருக்குது. நான் ஏன் எனக்கானதை விடணும்? அப்போ என்னுடைய காரியங்களை விடாது இருக்கிறதும் ஒரு ஆசைதான். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எனக்கு கொடுக்கப்படுகிற கணத்தையும் எனக்கு கொடுக்கப்படுகிற பொருளையும் நான் விட்டுருவேனா? ஒன்னும் இல்லைங்க. நம்ம 2 பேரும் நல்லா உழைக்கிறோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். அண்ணன் கோச்சுக்க மாட்டாரோ, அண்ணனை உதாரணத்துக்கு எடுத்து நானும் அண்ணனும் ஒரு பக்கம் வேலைக்கு போறோம். செந்தில் அண்ணனும் 2 பேரும் பயங்கரமா உழைக்கிறோம், சரிங்களா? செந்தில் அண்ணனுக்கு ஒரு 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் சேர்த்து போட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? கர்த்தாவே ஸ்தோத்திரம், செந்தில் அண்ணனுக்கு 500 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட்டீங்க, எனக்கு போடுதல கர்த்தாவே ஸ்தோத்திரம். யாராவது சொல்லியிருக்கோமா என்ன? இப்ப நம்மளுக்கு அந்த ஆசை இருக்குல்ல, அந்த 500 ரூபாய் எனக்கு வேணுங்கிற ஆசை இருக்குல்ல. நம்மளுக்கு ஒருவேளை பெரிய பணக்காரனாங்கன்னு ஆசை இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த 500 ரூபாங்கிற ஆசை இன்னும் இருக்குதான் செய்யுது. சந்தோஷமா தூங்கிடுவோமா இன்னைக்கு நைட்டு? நான் எவ்வளவு உழைச்சிருக்கிறேன், எனக்கு கொடுக்கல இந்த இன்க்ரிமெண்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதை இழந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறார். விசுவாசம் உண்டா? சரி, நம்ம அடுத்த காரியத்துக்கு போலாம். இன்னும் எனக்கு 5 நிமிஷம் தான் இருக்கு, நான் முடிச்சிடுறேன். அடுத்து என்னங்க?
தினசரி சுய மறுப்பு. இது இங்கிலீஷ்ல இருந்து டிரான்ஸ்லேட் பண்ணங்காட்டி வார்த்தைகள் கொஞ்சம் தப்பா கூட இருக்கலாம். வேகமா வாசிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9 அதிகாரம் 23 வசனம். இது ப்ராசஸ் ஆஃப் டெய்லி. என்ன ஒரு நாள்ல அப்படியே ஏதாவது ஒரு மெசேஜ் கேட்டோம்னா அப்படியே கூஸ்பம் வந்து அப்படியே ஒரு வாரத்துக்கு பைபிள் படிக்கிறது, அப்படியே விசுவாசத்துல இருக்கிறது, அப்புறம் அப்படியே டவுன் ஆகுறது, இது இல்ல. கர்த்தர் என்ன சொல்றாருங்க, நீ என்ன பின்பற்ற விரும்பிட்டியா, தினமும் சாகணும், தினமும் சிலுவை எடுக்கணும். ஒரு நாள் 2 நாள் இல்ல, எத்தனை நாள்? வாழ்க்கை முழுவதும். இதுக்கு ஒரு எண்ட் இருக்கா? உண்டு. எப்போ? அவர் வருகையின் போது. கல்யாணம் வரணும், நடந்தா ஆகணும். கல்யாணத்துலதான் நான் மனவாட்டி. இப்போ வந்துட்டு நிச்சயிக்கப்பட்ட பொண்ணுதான். இது தினமும் நடக்குதான்னு செக் பண்ணிக்குவோம். இது நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம். நான் வேகமா கடந்து போறேன், டைம் இல்லை. அடுத்தது என்னங்க? கனி தரும் வாழ்க்கை. இந்த வசனங்கள் நல்லா தெரியும், வேணா நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மரத்தை அது எதனால் அறிவீர்கள்? ஒரு மரத்தை எதனால் அறிவீர்கள்? அது கனிகளால் அறிவீர்கள். இப்போ எனக்கு நிறைய மரத்தை பார்த்தேன்னு சொல்ல தெரியாது இது என்ன மரம்னு, சரிங்களா? ஒரு சில மரங்கள் பார்த்தீங்கன்னா இலைகள் ஒரே மாதிரி இருக்கும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? பழங்க பார்த்தா தெரியும், சரிங்களா? நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. இப்ப எங்கிட்ட இருந்து கெட்ட கனிகள் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை எங்க? என் ரூட்ல இருக்கு, எங்கிட்டதான் இருக்கு. என் பையன் வந்துட்டு ஒழுங்கா சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை எங்க இருக்கு? என் பையன் கிட்ட இல்லை, எங்கிட்ட இருக்கு. நான் தான் மரம். என் பக்கத்துல வேலை செய்யறவன் வந்துட்டு என்னை பார்த்து இவனை மாதிரியா, இவன்லாம் என்னடா அப்படின்னு சொன்னான்னா, பிரச்சனை எங்க இருக்கு? குறை சொல்றது அவன் பிரச்சனை இல்லை, குறையாய் வாழ்றது என்னோட பிரச்சனை. உலக மனிதர்களே நம்மளுக்கு சாட்சி கொடுக்கலன்னா பரிசுத்த ஆவியானவர் எப்படி சாட்சி கொடுப்பார்? பரிசுத்த ஆவியானவர் தானே உங்கள் மனதோட சாட்சி கொடுக்கிறார். ரோமர் 8 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். உண்மையா சாட்சி கொடுக்குறாரா? நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை பரிசுத்த ஆவியானவர்கிட்ட செக் பண்ணி பாருங்க. கர்த்தாவே, இன்னைக்கு காலையில இருந்து நான் இந்த வார்த்தையெல்லாம் பேசினேன், இந்த காரியங்கள்லாம் பண்ணேன், நீங்க சொல்லுங்க, இப்ப நான் உங்களுடைய பிள்ளையான்னு கேட்டு பாருங்க. அவர் சாட்சி கொடுத்துட்டாருன்னா ஓகே, டன், நீங்க ரட்சிக்கப்பட்டவங்க ஏத்துக்கலாம். நம்மளுக்கே கண்ணாடியை பார்த்தா தெரிஞ்சிடும், இதுதானே? இன்னைக்கு ரட்சிப்புக்குரிய எந்த கனியும் நான் கொடுக்கல. நான் பேசின வார்த்தைகள் ரட்சிப்புக்குரிய கனி எதுவும் இல்லை. உலக மனுஷன் வந்து நம்மளுக்கு அட்வைஸ் பண்றாங்க. ரொம்ப அபத்தமான அல்லது கேவலமான விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த வார்த்தைகள் என்ன மன்னிச்சுக்கங்க. உலக மனுஷன் நம்மளை கூப்பிட்டு சொல்லுவான், தம்பி கொஞ்சம் பொறுமையா இருப்பான், இவ்வளவு கோவப்படாதீங்க. யாருங்க? கல்ல கும்பிடுறவன் பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுறவனுக்கு வந்து அட்வைஸ் பண்றான். இது நடக்குதுங்களா இல்லைங்களா? நம்ம என்ன சொல்றோம்? கனிதரும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுதான் கனியா? கனிதரும் வாழ்க்கையை வாழலைன்னா இந்த மரத்தை என்ன பண்ணுவாங்களா? வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இந்த வருஷமும் கொஞ்சம் டைம் கொடுத்து பார்ப்போம், கொஞ்சம் உரம் போட்டு பார்ப்போம். இல்லைன்னா என்ன பண்ணுங்க, கனி தரலைன்னா வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். நீங்க வேணா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நான் ரசிக்கப்பட்டுட்டேன்னு நம்ம சொல்லிக்கலாம். வார்த்தை தெளிவா சொல்லுது, கனி உள்ள வாழ்க்கை. கடைசியா வர அந்த 2வது போர்ஷன் என்னங்க? அது உண்மையான மனம் திரும்புதல் இல்லாத ரட்சிப்பு ரட்சிப்பா இல்ல. ரட்சிப்புல 2 காரியங்கள் இருக்குது. ஒண்ணு என்னங்க? விசுவாசம். 2வது மனம் திரும்புதல். இப்போ நான் கீழே போகணும், அடுத்த ஸ்லைடு போங்க, அடுத்தது போகணும். ரைட். இப்போ இதெல்லாம் பார்க்காதீங்க, ஆனா முடிஞ்சா ஜூம் பண்ணுங்க. ஓகே, போதும். இதை மட்டும் வாசிங்க. இது சரியான தமிழாக்கத்துல இல்ல. ஒரு விசுவாசிக்கு இந்த குவாலிபிகேஷன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சரிங்களா? உழைப்புன்னா அவர் ரொம்ப பிரயாசப்படுறாரு, சரிங்களா? ரட்சிப்பு நிறைவேறத்தக்கதாக பிரயாசப்படுறார், சரிங்களா? 2வது சபையில நிலைத்திருக்கிறார். யாராவது சபையில கெட்டவங்களை பார்த்தா அவங்கள பார்த்தாலே சகிக்க முடியல, மூப்பர்களை கனப்படுத்துறார். இப்படி இருக்கிறவன் என்ன சொல்லுவீங்க? விசுவாசின்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? இப்படி இருக்கிறவங்கள விசுவாசின்னு சொல்லுவாங்களா மாட்டாங்களா? அவன் பாவத்தை பார்த்தாலே அவனுக்கு பொறுக்கல,
ரொம்ப பிரயாசப்படுறாரு, கிறிஸ்தவனா வாழ்றதுக்கு ரொம்ப பிரயாசப்படுறாரு, மணிக்கணக்கில் ஜெபம் பண்றாரு. இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுங்களா? வெளிப்படுத்துற விசேஷம் 2ஆம் அதிகாரம் எடுத்து வாசிங்க. ம் 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 பொறுமையா இருக்கிறதையும். பாருங்க, எல்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்றாங்களா? இதுல ஏதாவது தப்பு இருக்கா? இப்படி இருக்கிறவனை யாராவது விசுவாசி இல்லைன்னு சொல்லுவாங்களா? இப்படி இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரு நபரை பார்த்து யாராவது விசுவாசி இல்லைன்னு சொல்லுவாங்களா? நான் சொல்லல, கர்த்தர். அதுக்கு அடுத்த வசனம் படிங்க சகோதரி. ம் மனம் திரும்பி போதும், கவனி. ஆனா இப்படிப்பட்டவன் தான் கர்த்தர் என்ன சொல்றாருங்க? மனம் திரும்பி 7 சபைகளுக்கு கர்த்தர் எழுதுறாரு. நீங்க வேதத்தை சரியா படிச்சீங்கன்னா, புதிய ஏற்பாட்டுல முதல் செய்தி என்னங்க? புதிய ஏற்பாட்டுல முதல் செய்தி எழுதுறது யாருங்க? இல்ல, அது சுவிசேஷ புத்தகம். முதல் செய்தி சொன்ன மனுஷன் யார்? இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடியே ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தார். யாருங்க? யோவான் ஸ்நானன். சரிங்களா? 3ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். முதல் வார்த்தை கவனிங்க. அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்திரத்திலே வந்து மனம் திரும்புங்கள். முதல் வார்த்தை என்னங்க? மனம் திரும்புங்கள். கடைசி வார்த்தை என்னங்க? வெளிப்படுத்தின விசேஷம் 7 சபைகள் 5 சபைக்கு கர்த்தர் எழுதுறாரு, மனம் திரும்புங்கள். சபையே உருவாயிடுச்சுங்க. சபைக்கு தான் கர்த்தர் சொல்றாரு என்னங்க? மனம் திரும்பு. ஆனா அந்த ஸ்லைடுக்கு திரும்ப போங்க. இப்போ கொஞ்சம் சின்னது பண்ணிருங்க. பாருங்க, இந்த 5 சபையோட லிஸ்ட் போட்டிருக்கிற கிரியைகள் பாருங்க, இங்க நிறைய இருக்கு. அடுத்த சபைக்கு போகும்போது கொஞ்சம் கம்மியாகுது, அடுத்த சபைக்கு போகும்போது இன்னும் கம்மியாகுது, அடுத்த சபைக்கு போகும்போது இன்னும் கம்மியாயிடுச்சு. கடைசி சபையில என்னங்க? கிரியையே இல்ல. கர்த்தர் சொல்றதுக்கே இங்க ஒண்ணும் இல்ல. சரிங்களா? எந்த புகழ்ச்சியும் சொல்றதுக்கு இல்ல. சபைகள் காலங்கள் மாற 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 என்ன ஆகுதுங்க? கிரியைகள் போயிருது, புகழ்ச்சி போயிருது. 5 சபைக்கு கர்த்தர் சொல்றாரு, மனம் திரும்பு. இன்னைக்கு நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்ற காரியம் என்ன தெரியுங்களா? மனம் திரும்பு. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஆனாலும் உன் மேல எனக்கு என்னங்க உண்டு? குறை உண்டு. மனம் திரும்பு. மனம் திரும்பினா என்னென்ன ஆசீர்வாதங்கள்னு லிஸ்ட் இருக்கு. சரிங்களா? ஜீவ புஸ்தகத்தில் உன் பேரை வச்சிருப்பேன், ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு கொடுப்பேன். சரிங்களா? வெண் வஸ்திரத்தை உனக்கு கொடுப்பேன், ஜீவ கிரீடத்தை உனக்கு கொடுப்பேன். ஒரே ஒரு காரியம் தான் கர்த்தர் கேட்கிறார், மனம் திரும்பு. நம்ம ஒருவேளை ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஞானஸ்நானத்துக்கு நம்ம தயாராக கூட இருக்கலாம், அல்லது ரட்சிக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆயிருக்கலாம். ஆனாலும் மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நீங்க பிரதர் அண்ட் டாக்டரின் படிச்சீங்கன்னா ரட்சிப்புங்கிற காரியத்தை வந்து 3 ஸ்டேஜ்ல சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன சொல்லுவாங்க? இட் இஸ் ஜஸ்டிஃபிகேஷன், சாண்டிஃபிகேஷன், குளோரிஃபிகேஷன். அப்படி என்னங்க? நம்மளை நீதிமான்கள் ஆக்கினார், பரிசுத்தமாக்கிறார், மகிமைப்படுத்துவார். நம்ம மகிமைப்படணும்னு என்ன பண்ணுங்க? இன்னைக்கு பரிசுத்தம் ஆகிட்டே இருக்கணும். மனம் திரும்புதல் மேல் மனம் திரும்புதல். இன்னும் மனம் திரும்பாத இடங்கள் அநேகம் உண்டு. இன்னும் இந்த உலகம் நம்மளை கண்டுகொள்ளாத அநேக இடங்கள் உண்டு. இன்னும் இந்த உலகம் நம்மளுக்கு புத்தி சொல்கிற அநேக இடங்கள் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மனம் திரும்பு. நீ விசுவாசியா இருந்தீனா, ரட்சிக்கப்பட்டவனா இருந்தீனா, உனக்கு 2 அடையாளம் தான். 1 உன்னுடைய விசுவாசம், 2வது மனம் திரும்புதல். மனம் திரும்பல் இல்லாம ரட்சிப்பு இல்லை. நீங்க ஒருவேளை யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா எத்தனை பேரோ அத்தனை பேர் ரட்சிக்கும்படி அதிகாரம் கொடுத்தார். அதுக்கு அடுத்த அதிகாரம் எடுத்து பாருங்க, ஆனாலும் அவர் அவர்களுக்கு இணங்கவில்லைன்னு. ஏன் தெரியுங்களா? கர்த்தர் தான் தேவன் என்று பிசாசுகளும் அறிக்கையிடும், அதுகளுக்கும் விசுவாசம் உண்டு, ஆனா அது மனம் திரும்பாது. ரட்சிக்கப்பட்டவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு குணாதிசயம் என்னங்க? மனம் திரும்புதல்.
அநேக வசனம் உண்டு. டைம் முடிஞ்சு போச்சு. அதிக 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். பசியா இருப்பீங்க. இருந்தாலும் கர்த்தர் என் கூட எப்படி பேசினாரோ அதை உங்களுக்கு அப்படியே சொல்லியிருக்கேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஒரு விஷயம் கூட இந்த ஸ்லைடு கொடுத்துட்டு போறேன். யாருக்காவது பிரயோஜனமா இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக.